சார் இப்போ உங்களுக்கு எத்தனை வருஷமா சுகர் இருக்கு சார்? 2010 இருக்கு. எவ்வளோ அளவு இருந்தது? 400 குறையாம இருந்துச்சு. 400 குறையாம இருந்தது. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸும் சர்க்கரை களி சொர்ணமும் நம்மகிட்ட வாங்கினீங்க. ஆமா வாங்க. அது இப்போ நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டீங்களா? ஆமா 2 வாரமா சாப்பிடுறேன். 2 வாரமா சாப்பிட்றீங்க. இப்போ லாஸ்டா எதுக்காக நீங்க சுகர் செக் பண்ணீங்க? லாஸ்டா எப்போ செக் பண்ணீங்க? இந்த கஞ்சி மிஸ் சாப்பிட்டவன் குறைஞ்சிருக்கா குறையான்னு ஒரு தெம்புக்கு ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணேன். ஓகே ஓகே சார். அது என்ன இந்த வட்டம் டக்குன்னு குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன அளவு இருக்கு சார்? நான் 170. 170. ஓ, அதாவது சார் வந்து இப்போ வானம் தோன்ற வேலை, கூலி வேலை தான் பார்க்காங்க. சாதாரண பெரிய ஒரு பில்டிங்க்கு வானம் தோன்றது அந்த மாதிரி வேலை தான் பார்க்காங்க. நல்ல உடல் உழைப்பு உள்ள வேலை தான். அப்படி இருந்தும் லாஸ்ட்டாக ஒரு 10 வருஷமா அவங்களுக்கு வந்து சுகரு இந்த இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமாம் இங்கிலீஷ். எப்போ இருந்து? அது 2010 இருந்து தான். 2010 இருந்தே நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தீங்க? 2010 இருந்து. அதில் ஏதாவது சுகர் குறைஞ்ச அறிகுறி தெரிஞ்சதா? குறையல. ஓகே. இப்போ இந்த கஞ்சி மிஸ் சாப்பிட்டப்போ டக்குன்னு குறைஞ்சிருக்கு. உடம்புக்கு எப்படி இருக்கு? ஆரோக்கியமா இருக்கு. நல்லா, அதாவது அது சாப்பிட்டால் பசி எடுக்கு, திரும்பி சாப்பிடணும் தான் ஏன் வருது. அந்த கஞ்சி மிஸ் சாப்பிடணும். ஓகே ஓகே. உடம்பு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. இந்த கஞ்சி மிஸ் அரிசி காலியானா உடனே ஒரு 2 நாள் முந்தைய வாங்கிடணும். இது சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. இல்ல கண்டிப்பா சார். இது என்னன்னா ஃபுல்லா மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி சேர்த்துருக்கோம். ஒவ்வொன்றும் கருப்பு கவுனி, காட்டியானோ, நவரா, கருங்குருவை, அது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கை முறையில விளைக்கப்பட்டது மெயினா. அப்படியா? அதனால அதோட மருத்துவ குணம் அப்படியே கிடைக்கும் போது இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்க. நல்ல, அதாவது வேற இந்த சுகரை பத்தி எதுவும் நீங்க டென்ஷன் எடுக்க தேவையே இல்லை. இந்த மாத்திரை இங்கிலீஷ் மெடிசன் நிப்பாட்டிருங்க. அது போட்டா கண்டிப்பா பின்னாடி லிவர், கிட்னி பிரச்சனை வரும். அதனால அதை நிப்பாட்டிருங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.